யோ யோ வேலை செய்ய முடியல வீட்டிலே இருக்க வேண்டியதானயா? எதுக்கு எங்க யோசனை எடுக்கிறா? ஐயா தெரியாம பண்ணிட்டேன், காலையில் சாப்பிடல அதான். வயசான காலத்துல எதுக்கு எங்க என்ன சாவடிக்கிற? உன் பையன் படிப்பு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி என்கிட்ட கடன் வாங்கி தொலைச்ச. வாங்கிட்டு வந்து அந்த காசை வாங்கிறதுக்குள்ள என் உசுரே போகுதியா? என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இப்படி நடக்காது. இங்க பாரு, உன்னால வேலை செய்ய முடியலனா உன் பையனை வந்து வேலை செய்ய சொல்லு. அவனை வச்சு என் கடனை தீர்த்துக்கிறேன். அவன் படிக்கிற பையா, அவனை படிக்க வைக்கதான் ஐயா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ வேலை செய்ய முடியாம இங்கேயே மண்டையை போட்டுன்னு வச்சுக்க, அதுவும் என் தள்ள தான் வந்து விடியும். ஒழுங்கா வேலை செய்ய, இல்ல உன் பிள்ளைய இழுத்துருந்து உனக்கு பதிலாக வேலை செய்ய வைப்பேன். ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதுக்கு ஐயா, நான் காலில் விட விடுறேன். இனிமே இப்படி நடக்காது ஐயா. இப்ப வேலை பாரு. சார் உள்ள வரலாங்களா? வாங்க சார். நான் எம்கேபி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வரேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல என் பையனோட ஸ்கூல் அட்மிஷன் பற்றி. சொன்னாங்க. என்னால் உங்கள் பையனுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாது. சார் ஏன் சார்? உங்களுக்கு மூர்த்தி தெரியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே கூலியாக வேலை பார்த்தாரு அந்த மூர்த்தி. அவர் காசு கொடுக்க முடியலன்னு அவர் பையனை வேலைக்கு வர சொல்லி அவரை அவமானப்படுத்தி அமிச்சிங்களே, அந்த மூர்த்தி. என்ன பார்க்குறீங்க? அந்த மூர்த்தியோட பையன்தான் நான். இப்போ கூட நினச்சேன்னா அதே மாதிரி என்னால் உங்களை அவமானப்படுத்த முடியும். என் கணக்கு சரியாக போயிடும்ல? சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் ஏதோ இப்போ தெரியாமல் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுட்டு என் பையன் வாழ்க்கையில் விளையாடுவீங்க சார். இதே தான் எங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பாரு, நம்ம பண்ணது தான் நம்ம குழந்தைங்களை வந்து சேரும். இல்லைங்க, உங்கள் பையனுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம். அந்த ஸ்கூலில் பேசிட்டேன். நான் நினச்சிருந்தா உங்களை பழி வாங்கியதுக்கலாம். நான் அப்படி பழி வாங்கியிருந்தேன்னா எங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நான் அந்த நிலைமையில் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நான் பண்ணது எதுவுமே மனசில் வச்சுக்காம என் பையனோட வாழ்க்கைக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் நிறைய அப்பாங்களோட அவமானம் தான் பசங்களோட வாழ்க்கையாகவே இருக்குது. இனிமேல் யாருக்கும் அப்படி பண்ணாதீங்க. சரிங்க சார்.